வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வாரம் பார்க்குறோம். இந்த வாரம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரம் முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். கோல்டு இந்த வாரம் $2324 இப்போ தற்சமயம் வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பெருசாக வந்துடல. கோல்டில் $2425 $2255 தான் நம்ம லெவல்ஸே வச்சுருக்கோம். ஆனாலும் கூட அது 2300 கீழே மேக்ஸிமம் க்ளோசிங் போகாமல் சேஃப்டியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது கோல்டை பார்க்கணும். $2425 கடக்காத வரை மேலே கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. கீழே அதே மாதிரி $2255 கட் பண்ணி கீழே போகாத வரைக்கும் வீக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பமும் கோல்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ எந்த பக்கம் அதனுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன செய்யுது கோல்டு அப்படிங்கிறத தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 29.60 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இதனுடைய தன்மையும் கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. இந்த $32க்கும் $28க்கும் நடுவில் தான் இதனுடைய கடந்த சில வாரங்களாக இதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரெண்டு பக்கங்களில் எந்த பக்கம் அது தன்னை பயணிக்க தொடங்குதோ அப்போ தான் நமக்கு அதில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் இந்த சைட்வேஸாக தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த லெவலை விட்டு வெளியில் போகும்போது தான் நமக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை சில்வரில் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. என்ன செய்யுதுன்றதை வரக்கூடிய வாரங்களில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $82 நெருங்கி வந்துட்டாங்க. 80.60 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 81.75 இன்றைக்கி மேக்ஸிமம் டாப்பாக போயிருக்கு. ஸோ 82 நெருங்கியே வந்துட்டாங்க. உடைத்தது அப்படின்னா 82 உடைக்கும் போது நமக்கு 88 அடுத்த கட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரூட் ஆயில் அதிகமாகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏற்றம் வரும்போது நமக்கு அதனுடைய தன்மையை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை தாண்டி அது மேலே போகக்கூடிய வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது. என்ன செய்யுது வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 82 கடக்குதா இல்லை 82 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் கீழே வருதாங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நம்ம க்ரூட் ஆயிலில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி இந்த வாரம் ஒரு 23,501 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரம் ஒன்றும் தரலை. 23,660 வரைக்கும் 67 தான் இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் டாப் இன்னைக்கு போனது. ஸோ 23,360க்கு மேலே மெயின்டைன் ஆகிறதுனால அதை உடைத்து கீழே வர்ற வரைக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இல்லை. மறுபடியும் 23,660க்கு மேலே அது செல்லும்போது 24,610 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை தரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வாரம் இதில் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் இல்லாதனால இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் அமையலை. இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ சிச்சுவேஷன். என்ன செய்ய போகுதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. நிஃப்டி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டி அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம போன வாரம் பார்க்கும்போது 50,000 தான் க்ளோசிங் இருந்துச்சு. அந்த 50,000 கிட்டத்தட்ட 1,750 புள்ளிகள் இந்த வாரம் ஏறி இருக்குது. நம்ம போன வாரமே சொன்னோம், இங்கேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 1,850 புள்ளிகள் மேலே இருக்குது அப்படின்னு. ஆனால் புதன்கிழமையே அந்த லெவலை தாண்டி மேலே போயிருக்கு. இருந்தாலும் கூட க்ளோசிங் 51,850க்கு மேலே வைக்க முடியல. இந்த வாரம் 51,661 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அடுத்த வாரம் இதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 51,850 கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அடுத்து ஒரு முக்கியமான லெவலாக 54,360 வரைக்கும் போகிறதுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வேல்யூ ஏற 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 கேப் ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்டாக்ஸுகளுடைய பயணத்தை
சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கே நமக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்குதுன்னு தெரியுதோ அந்தந்த இடங்களில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண தயங்கிடக்கூடாது. ஸோ 51,850 ஒரு வேளை ரெசிஸ்ட் ஆகி திரும்ப வர ஆரம்பித்தால் மீண்டும் 50,000 நோக்கி நிஃப்டி பேங்க் வர்றதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்கள். மூமெண்ட்டை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்த செக்டார் பார்க்க நிஃப்டி பேங்க்குக்கு செலைக்காத ஒரு அடுத்து இருக்கக்கூடிய ஃபின் நிஃப்டி. இந்த ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில் 22,860 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மாதிரியே புதன்கிழமை அதை கடந்தே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அந்த லெவலுக்கு மேலே தான் இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. 22,991 க்ளோசிங் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் 23,000க்கு மேலே 2 தடவை போயிட்டு வந்திருக்கு. இருந்தாலும் க்ளோசிங் 22,991 க்ளோசிங் இருக்குது. தொடர்ந்து இது 22,860 சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மேலே போகும்போது 24,050 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த 22,860 உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் வீக்காகி 22,125 நோக்கி வரலாம். ஸோ என்ன செய்யுது வரக்கூடிய வாரத்தில் ஃபின் நிஃப்டிங்கிறத ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணி உங்களுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 35,200 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங். நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி இந்த வாரம் போயிருக்கு. 35,875 காலையில் போயிருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இருந்தாலும் கூட அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து க்ளோசிங் 35,200 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வேலை செய்யுது. பட் இருந்தாலும் உடைத்து அடுத்த வாரம் ஒரு வேளை தாண்டக்கூடிய சந்தர்ப்பத்தை எடுத்து மேலே போகும்போது அடுத்து இருக்கக்கூடிய கேப் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால ஐடி ஸ்டாக்ஸில் நம்ம வெயிட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல லாபத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 38,840 இருக்குது. அப்படி வாய்ப்பு தரலை அப்படின்னா மீண்டும் 33,100 நோக்கி வரக்கூடிய வாய்ப்பாகிடும். ஸோ அப்போ நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறதுன்றது சேஃப்டிக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பர்டிகுலர் 35,400க்கு பக்கத்துலேயே க்ளோசிங் இருக்கிறதுனால கீழேயே க்ளோசிங் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே நிஃப்டி ஐடியில் வாட்ச் பண்ணுறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 19,680க்கு கீழே இந்த வாரம் 19,528 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏற்றமானது கிட்டத்தட்ட இந்த 20,000 நோக்கி போனாலும் கூட அதை போய் தொடக்கூட முடியாமல் கீழே வந்துருச்சு. ஸோ சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்மா ஸ்டாக்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 19,400க்கு கீழே உடச்சி வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கொஞ்சம் உஷாராயிருங்க. அடுத்த கட்டமாக 18,840 வரைக்கும் வந்துடலாம். அப்படி வாய்ப்பு தராமல் மீண்டும் அந்த 19,680 கடக்கும்போது 20,000 தாண்டி 20,470 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளை நிஃப்டி பார்மா தரலாம். ஸோ எந்த பக்கம் அது பயணிக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து மேலே போன இந்த பர்டிகுலர் செக்டர் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு இறங்கி மறுபடியும் 55,700 நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் க்ளோசிங் 55,990 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56,400 கீழே வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 54,200 வரைக்கும் வரும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி எடுத்துருந்துன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து மறுபடியும் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உடைச்சிச்சு அப்படின்னா சேஃபாக இருக்கணும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இப்போது நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக 55,700 54,200 முக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த லெவலில் எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். மேலே ரெசிஸ்டன்ஸ் 56,400 57,000 இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ. அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 26,040 தொடர்ந்து இறங்கி வந்திருக்கு. இந்த வாரம் அந்த நெருக்கத்துக்கு போயிருக்கு. 25,991 வரைக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் முன்னாடியே திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 25,275 கீழே இந்த வாரம் 25,092 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு 24,490 தான். ஸோ அந்த லெவலுக்கு இந்த வாரம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அப்படி இல்லை இதே இடத்துலேருந்தே திரும்பி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு 25,275 மீண்டும் கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மீண்டும் 26,040 முக்கியமான சப்போர்ட்டாக மாறும். வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி ஆட்டோ என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 1131 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. 1120க்கு மேலேயே இந்த வாரமும் நிறுத்தப்பட்டிருக்கு. மேலே 1180 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கு போகலை, இருந்தாலும் 1157 வரைக்கும் இந்த வாரம் டாப் போயிருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்டாக்னேஷன் இந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 120 உடைக்குதா இல்லை 180 உடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,990 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 9,805 நம்மளுடைய முக்கியமான சப்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் இந்த வாரமும் அந்த நெருக்கத்திலே தான் இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் மெட்டல் இண்டெக்ஸில் இல்லை. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10,420 இந்த 2 லெவலுக்குள்ளே தான் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 9,805 உடைக்காத வரைக்கும் கீழே வர வாய்ப்பு இல்லை. மேலே நகர்றதுக்கு அதனுடைய முயற்சிகள் கடுமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் போன வாரம் 12,000க்கு மேலே கொண்டு போய் ஸ்லைட்லி மேலே நிறுத்தினாங்க. ஆனால் இந்த வாரம் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. 11,860க்கு மறுபடியும் உள்ளே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் அந்த 12,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. கீழே 11,480 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. ஒருவேளை அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு யூட்டர்ன் எடுத்து 12,000 கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 12,400 தாண்டும் போது 12,650 வாய்ப்புகளாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் கிடைக்கலாம். என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட்டை நோக்கி வருதா இல்லை ரெசிஸ்டன்ஸை மீண்டும் கட் பண்ணி போகுதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். இந்த வாரம் நிஃப்டியினுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி ஒரு சைட்வேஸாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 23,501 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 23,360க்கு மேலே தான் இந்த வாரமும் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு நிலவரம். ஒருவேளை அதை உடைத்து கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது ஒரு வீக்னஸ் வரலாம். அதை உடைக்காத வரைக்கும் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்டாக்ஸுகள்லேயும் கவனம் செலுத்துங்க. இண்டெக்ஸினுடைய மூவ்மெண்ட்டையும் சைமல்டேனியஸாக வாட்ச் பண்ணி கண்டிஷனுக்கு ஏற்ற போல் உங்களுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் எனக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.